லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வெட்டு படத்தோட விமர்சனம். வெட்டு யாரை வெட்டுறாங்க, என்னத்தை வெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படமே ஒரு அதிரி புதிரியா இருக்குங்க. உண்மையா இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், அதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வெட்டு குத்து. ஆனா இதெல்லாம் ஊபி மாதிரி மாநிலங்கள்ல சகஜமா நடக்குதுங்கிறது தான் உண்மை. அதை இந்த படத்தோட இயக்குனர் அம்மா ராஜசேகர் அருமையா எடுத்திருக்கிறாரு. அதற்காக அவரை பாராட்டலாம். ஆனா அங்க நடக்கிறதா அப்படியே தத்ரூபமா காட்டுறோம் பேர் வழின்னு ரத்தம் அப்படி வெட்டினா அப்படி தெறிக்கிறது, கீழே ஊத்துறது, அதெல்லாம் தேவையா? கசாப்பு கடையே கதை களமா வச்சிருக்கீங்க, அதுக்காக இப்படியாங்க ஒருத்தர் ஒருத்தர் வெட்டுவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனா நம்ம செய்தி சேனல்கள்லாம் பார்க்குறப்போ இப்படியும் நடக்குதுல்ல நம்ம ஊர்லங்கிற எண்ணமும் ஏற்பட்டது. இந்த படத்தை ஸ்ரீ பூவாயி அம்மன் மூவிஸ் பேனர்ல சேலம் வேங்கையனார் தயாரிச்சிருக்கிறாரு. அவரோட சேர்ந்து பிரேம்நாத் இணைந்து தயாரிச்சிருக்கிறாரு. இவங்க தயாரிப்புல உருவான படம் தான் வெட்டு. இந்த படத்தை இயக்கி, அதாவது கதை திரைக்கதை எழுதி இயக்கி இருக்கிற அம்மா ராஜசேகர் பெரிய டான்ஸ் மாஸ்டர். அவர் தான் இந்த படத்துக்கும் நடனம். அம்மா ராஜசேகரோட மகன் ராக்கின் ராஜ் தான் இந்த படத்துல கதாநாயகன். அவங்க எல்லாமே இன்னும் பலர் இருக்காங்க. இந்த படத்தோட கதையை முதல்ல பார்த்துருவோம். நம்ம சுந்தரா டிராவல்ஸ் ராதா இதுல ஹீரோயின் ராக்கின் ராஜுக்கு அம்மாவா இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகி வயிற்று பிள்ளைத்தாச்சிக்காரியா புருஷனை விட்டுட்டு சென்னையில சினிமா வாய்ப்பு தர்றாங்க. திரும்பி வீட்டுக்கு போனா புருஷன் எதுக்க மாட்டாரு, சொந்த பந்தம்லாம் உதறி தள்ளிடுங்கிறனால இங்க சென்னையில இருந்து சினிமா வாய்ப்பு தேடி ஜூனியர் ஆர்டிஸ்டா ஆயிடுறாங்க. அப்பா இல்லாம பிள்ளைய வளர்க்குறாங்க. பிள்ளைகிட்ட அப்பாவை பத்தி சொல்லாம வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு உடம்பு முடியாம போகுது. அப்ப பையன் ராக்கின் ராஜை கூப்பிட்டு, உங்க அப்பா அதே மாதிரி எங்க இருக்காருன்னு பார்த்து கண்டுபிடிக்கும். உங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லை, நான் தான் என்னுடைய சினிமா ஆசையில சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். நான் இங்க வந்த பிறகுதான் நீ வயிற்றுக்குள்ளார இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. தப்பு பண்ணிட்டோமே நினைச்சா திரும்பி ஊருக்கு போக முடியாது. ஸோ இங்கே வாழ ஆரம்பித்தேன், உன்னை பெற்றுக்கிட்டேன், சினிமா நடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்றாரு. சரி, அம்மா தான் பிள்ளைகிட்ட இப்படி ஒரு உண்மையை சொல்கிறாங்க, உண்மையாக இருக்க நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மா மேலே இந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு பாசம்னா, படத்துலேயே ஒரு சீன் வரும். அம்மா ஒரு படப்பிடிப்பில் அவங்க வீட்லேயே வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அங்கே அம்மா செத்து போன மாதிரி பாடையில் படுத்திருப்பாங்க. இதை வெளில போயிட்டு வர பையன் பார்த்துட்டு, எங்கள் அம்மா படுக்கக்கூடாது, எங்கள் அம்மா சாகக்கூடாது, எழுப்பி விட்டு அந்த படத்தில் அந்த சீனில் நடிக்க விடாமல் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு வந்துருவாப்புல. அப்போ அந்த டைரக்டர் இந்த அம்மா புள்ள பாசத்தை பார்த்து, எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவங்க அம்மாவுக்குள்ள சம்பளத்தை நான் இவங்க மூலியமாக கொடுத்துருன்னு அவங்க தோழி கேரக்டர்கிட்ட கொடுத்து விடுவார். ஸோ இப்படி ஒரு அம்மா மேலே பாசம் உள்ள பிள்ளை. இப்போ இந்த அம்மா இறக்க கிடக்கிறப்போ, உனக்கு அப்பா இருக்காரு, அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடி, அவர் ஊர் இதாங்கிறாங்க. ஊரில் போய் விசாரிச்சுட்டு அவர் நார்த் இந்தியாவில் இருக்கிறாரு அப்படின்னு போனால் ஊபி உத்தரப்பிரதேசில் இருக்கிறாரு அப்படின்னோன்னா அங்கே போகிறாப்புல. அங்கே போய் அப்பாவை கண்டுபிடிக்கிறாரு. அப்பாவை கண்டுபிடிச்சா அவர் ஒரு கசாப்பு கடை வச்சுட்டு இருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு. அடுத்த நிமிஷம் அப்பாவுக்கு இன்னொரு மனைவி இருக்குது தெரிஞ்சுன்னா அதிர்ச்சி ஆகுறாரு. கடவுளுக்கு சொன்ன நன்றியை கடவுள்கிட்ட திரும்ப பெற லெவலுக்கு போகிறாரு. இப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோன்னு சொல்கிறாரு. அம்மா கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்பா என்னை பிரிஞ்சு என் புருஷன் தான் வாழ்க்கையை வீணாக்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ அந்த ஊரில் கசாப்பு கடையில் இப்போ அந்த அம்மா சாவறதுக்குள்ளார அவர் ஒரு ட்ரிப்பாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்கள் போனது அவர் அழைச்சிட்டு வர இருக்காப்புல. ஆனால் அங்கே ஊபியில் நடக்கிற கொடூரங்கள், இந்துக்கள் சாயத்தில் அரசியல் பண்ற சில மதத்தினரை எப்படி வெட்டு குத்துன்னு பண்ணி டான் ஆகுறாங்க. குருதேவ்னு ஒரு கேரக்டர், அவருடைய அம்மா விஜய் சந்திரசேகர். இப்போ அவங்க ஒரு மோசமான ஒரு குரூப்பா இருக்காங்க. அப்போ அந்த குருதேவ் ஒரு நாள் இவங்க கசாப்பு கடை தசரா அப்போ திறந்துருக்குன்னு சொல்லி இவங்க கடையை மூட சொல்லி அடிச்சு உடைக்கிறாரு. அப்போ ஹீரோ வெகுண்டுறாரு. அப்பா மேல கை வச்சிட்டான்னு அவரை தூக்கி போட்டு பந்தாடுலங்க வெட்டி கொன்னுடுறாரு. அவங்க ஆட்கள்லாம் அடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த ஊர்ல இவங்க வாழ முடியுமா? உயிர் பிழைக்க அவருக்கு ஒரு ரவுடி தம்பி இருக்காப்புல, விஜய் சந்திரசேகர் ரவுடி தாதா அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க இவங்களை துரத்துறாங்க. அவங்கள்ட்ட இருந்து இவங்க தப்பி பிழைச்சாங்களா, இந்த குடும்பத்தோட இங்க சாக கிடக்குற அம்மா சுந்தரா டிராவல்ஸ் ராதாவை மீட் பண்ணாரா, தான் அப்பாவை கொண்டு அம்மாவுக்கு
காமிச்சாரா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையும் களமும். இதுக்கு இடையில ஒரு சின்ன காதல், அதில் சின்னதாக ஒரு சஸ்பென்ஸு, அதில் சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு எல்லாம் வந்து அந்த காதலும் கைகூடியதா அம்மா நினச்சபடி அம்மா கிட்ட அப்பாவை காட்டினாருங்கிற கதை. இந்த கதையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு அம்மா ராஜசேகர். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, இயக்கம், நடனம் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் படத்தில் சண்டை பயிற்சியாளர் அவரோட ஸ்டன் சில்வா அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வந்து ரத்தம் வெட்டு குத்து பார்த்து சலிச்சு போய் எப்படா தேட்டரை விட்டு வெளில ஃபீலிங்கை ஏற்படுத்துறாங்க. அதை மட்டும் குறைச்சிருந்தா இதில் நடிச்சிருக்கிற ராக்கின் ராஜோட நடிப்பு இன்னசென்ட் பையனா இருந்து ஒரு வெறியான ஒரு ஹீரோவா மாறுற எல்லா விஷயமும் அவர் முகத்துல இருக்கு. கண்டிப்பா பெரிய ஹீரோவா வர வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஜோடியா அங்கீதா அருமையா நடிச்சிருக்காங்க. சேலம் வேங்க ஐயனார் அவர் ஒரு கேரக்டர்ல வர்றாரு டான் குரூப்ல. பிரேம்நாத், ரோஹித் எஸ்தர், அவினாஷ், விஜய் சந்திரசேகர், சுந்தரா டிராவல்ஸ் ராதா, இது எல்லாமே இந்திரஜாவும் இருக்காங்க இந்த படத்துல. அவங்களும் என்ன கேரக்டர் என்னங்க நீங்க படம் பார்த்துருந்தீங்க. மொத்தத்துல இந்த படம் அம்மா ராஜேஸ்வரோட எழுத்து இயக்கத்திலையும் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் எஸ் தமனோட மியூசிக் மிரட்டிருக்கிறாரு. பாடல்லாம் டி ராஜேந்தர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. வேற லெவல்ல இருக்குது. அம்மா ராஜசேகர் தன் மகனை ஹீரோவாக்க நினைச்சிருக்கிறாரு. தன் அம்மாவையும் ஹைலைட் பண்ண நினைச்சிருக்காரு. அதை அழகா செஞ்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ஷியாம் கே நாயுடோட ஒளிப்பதிவும், ஸ்டன் சில்வாவோட படத்தொகுப்பு, ஸ்டன் சில்வாவோட ஃபைட்டு, கெவின் அவருடைய ஃபைட்டு படத்துக்கு பக்கா பலம். ஆனாலும் வன்முறை காட்சிகளை கொஞ்சம் குறைச்சிருந்தா இந்த வெட்டு வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அந்த மாதிரி இல்லாதனால இந்த படத்திற்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 5.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி.